வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் திருவிழா நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த விதத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி பிரமாண்ட மாநாடு ஒண்ணு நடத்திருந்தாங்க. அதுல உலக தமிழர்கள் அனைவரும் ஒண்ணு கூடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6-7 லட்சம் பேர் ஒண்ணு கூடி கலைஞ்சாங்க. எந்த ஒரு சலசலப்பு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அழகு போல வந்து அழகு போல ஒழுக்கமாட்டு கூடி கலைஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு புதுச்சேரியில நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு புதுச்சேரி சட்டமன்ற தொகுதி 28 வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தினாங்க. அது நான் இங்க திருச்சியில நடந்த மாதிரியே திருச்சியில எப்படி 234 வேட்பாளர்கள பகுதி பெண்கள், பகுதி ஆண்கள், 117 பெண்கள், 117 ஆண்கள் அப்படின்னு சொல்லி 50% தனித்தனியா வேட்பாளர்களை அண்ணன் அறிவிச்சிருந்தார் இல்லையா? அது போலவே இங்க புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியிலும் 28 வேட்பாளர்கள்ல 14 வேட்பாளர்கள் பெண்கள், 14 வேட்பாளர்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அதே 50% இடஒதுக்கீடை பெண்களுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வழங்கியிருந்திருந்தாங்க. வழக்கம் போல இங்க வந்து வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி தான் இங்க புதுச்சேரியில வந்து கூட்டம் போடப்பட்டது. ஆனா வந்து மக்கள் வந்து இங்க கிட்டத்தட்ட 10,000க்கு மேல வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன மாநாடு மாதிரியே மாறி போச்சுது. இங்கேயும் அதே ஒழுக்கம், அதே கட்டுப்பாடு, அதே மாதிரி திருச்சியில எப்படி நடந்தது அதே மாதிரியே கூடி கலைஞ்சிருக்கிறாங்க. வழக்கம் போல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு கொடியை வந்து ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியும் கொடி ஏற்றினாங்க, உறுதிமொழி எடுத்தாங்க. அங்க எப்படி நடந்ததோ அதே போலதான். ஆனா இங்க வந்து நம்ம முக்கியமா ஒண்ணு பார்க்கணும். என்ன அப்படின்னா, புதுச்சேரி பாண்டிச்சேரினால எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியும் தானே? அதுக்குதான் சரக்குக்கு தான் ஃபேமஸ். இங்க வந்து ரொம்ப சீப்பா ரொம்ப மலிவா கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார் சீமான் அண்ணன் அப்படின்னா அது வந்து மிகையாகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி எப்பவுமே சிறப்பு தான், எல்லாத்துக்குமே சிறப்பு தான். நாம் தமிழர் கட்சி ஒழுக்கத்துக்கும் சரி, கட்டுப்பாடுக்கும் சரி, அமைதிக்கும் சரி, வீரத்துக்கும் சரி, ஒரு அறிவாற்றலுக்கும் சரி, பேச்சாற்றலுக்கும் சரி, எல்லாத்துலயுமே நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சிறப்பாதான் செயல்பட்டுட்டு வராங்க. அந்த விதத்துல நாம் தமிழர் கட்சியை வந்து எவ்வளவு தூரம் பாராட்டினாலும் வந்து அது மிகையாகன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ என்னன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய திறமையை வந்து நம்ம இங்க பார்த்துருக்குறோம். அப்படித்தானே? 6-7 லட்சம் பேர் திருச்சியில ஒண்ணு கூடி கலைஞ்சிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம, ஒரு சலசலப்பும் இல்லாம. அதே மாதிரி புதுச்சேரியிலும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேல ஒண்ணு கூடி கலைஞ்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு சலசலப்பு இல்லாம அமைதியாட்டு வந்து அண்ணனுடைய அந்த பேச்சுகளை வந்து கண்டு என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு அண்ணனுடைய கூட்டத்துக்கு வந்து வந்துக்கிட்டு அது போலவே கலைஞ்சு போயிருக்கிறாங்க. இப்படி ஒற்றுமையாக ஒழுக்கத்துடனும் வழி நடத்தி கொண்டு போயிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு மாநாடு 6-7 லட்சம் பேர் கூடியிருக்கிற மாநாட்டையே ஒரு ஒற்றையால் இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த நாட்டை தமிழ்நாட்டை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கையில கொடுத்தா எவ்வளவு சிறப்பாக கொண்டு போவார் அப்படிதான் அங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நான் வந்து இது முற்றிலும் உண்மை தானே. அதாவது அவங்க வந்து எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டும் அவங்க கிடைக்கல, ஒண்ணுமே அவங்க ஒன்றும் வெற்றியே பெறல, சட்டமன்றத்துக்குள்ளே போகல. இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஒழுக்கம், அவர்களுடைய அந்த கட்டுப்பாடு எவ்வளவு பொறுப்பான வேலைகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம இங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் வந்து நம்ம வந்து நாட்டை கொடுக்கணும். மக்களை நீங்கள் வந்து சிந்திங்க. இதனால வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க சிந்திச்சு வாக்களிங்க. அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சிந்திச்சு வாக்களிங்க. அவர்களை வந்து வெற்றி பெற செய்தா நமக்கு தான் நல்லது. தோல்வி அடைஞ்சா அது நம்மளுடைய தோல்விதான், அவர்களுடைய தோல்வி இல்லை. அதனால சிந்தித்து வாக்களியுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.